ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். குறைந்த எண்ணெயில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஏற்ற ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் பழுத்த தக்காளி பழம் 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தரமான இஞ்சி பூண்டு விழுது செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி மசாலா நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி எடுக்கணும். தக்காளி மசாலா நல்லா வணக்கும் போது தான் தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட ஏற்கனவே உப்பு போட்டு வேக வைத்த சாதத்தையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எதுனாலும் நம்ம சேர்த்து செய்யலாம். ஒரு லிட்டு போட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அருமையான தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். தக்காளி மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நமக்கு சாதத்தில் இறங்கி தக்காளி சாதம் நல்ல சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்கிற இந்த தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுட சுட தக்காளி சாதத்தோட உருளைக்கிழங்கு, கார மசாலா, ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.